வேதாத்ரிய சிந்தனை. இன்றைய வேதாத்ரிய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இறைநிலையின் வாழ்க்கை வரலாறு. இறைநிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோரிடமும் இருக்கிறது தானே. எனினும் எங்கோ சிலர் மட்டும்தான் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள்தாம் பேராதார பெருவெளியான இறைநிலையை தாங்கள் உணர்ந்தபடி மற்றவர்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். ஆயினும் அதை அறிவதற்குரிய சாதகமான மனதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற அகத்தவம் என்னும் உட்பொருள் நாட்டம் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. உண்மையாக இறைநிலையை உணர்ந்தவர்கள் அவர்கள் உணர்ந்தபடியே சொல்லி இருந்த போதிலும் அதை கேட்டவர்களில் பலர் தெளிவாக உணர்ந்து கொள்ளவில்லை. உணராதவர்கள் எழுத்தின் மூலமும் சொல்லின் மூலமும் மற்றவர்களுக்கு உணர்த்த முயற்சித்த போது இறைநிலை விளக்கம் குறையுடையதாகவே அமைந்தது. இன்று விஞ்ஞானம் உச்ச கட்டத்தில் இருக்கின்ற போது கூட இறைநிலை என்பது என்ன, அது எவ்வாறு பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள பொருட்களை முறையாக இயக்கியும் காத்தும் வருகிறது என்பதை மனிதகுலம் உணர்ந்து கொள்ளவில்லை. இக்குறைபாடுகள்தான் மனிதனுடைய கருத்துகளிலும் செயல்களிலும் விளைவுகளிலும் சிக்கல்களை விளைவிக்கின்றன. இறைநிலை என்பது தெய்வம் என்பதும் ஆதிநிலை என்பதும் ஒரே கருத்தை தான் விளக்குகின்றன என்பதும் யாராலும் தெளிவாக விளக்கப்படவில்லை. எனவே இன்றுள்ள மனித குலத்தில் பேரறிஞர்களெல்லாம் கூட இறைநிலை பற்றிய ஐயங்களும் மயக்க நிலைகளும் உடையவர்களாகவே இருக்கிறார்கள். இறைநிலையை பற்றிய குழப்ப நிலை மாற வேண்டும். விஞ்ஞானம் தழைத்தோங்கி இருப்பு, இயக்கம், விளைவு இவற்றை ஒத்து பார்த்து உணர்கின்ற நுண்ணறிவு பெருகியுள்ள இக்காலத்தில் ஆறாவது அறிவின் மூலம் இறைநிலையை பற்றிய தெளிவானதும் உண்மையானதுமான உண்மைகளை மனிதன் உணர்ந்து கொள்வது எளிதே ஆகும். புலன்களில் கட்டுப்பட்ட மனதை புலன்களிலிருந்து விடுவித்து கொண்டு விரிந்து நின்று ஆராய்கின்ற திறனை பெற வேண்டும். இதற்காக அகத்தவம் என்னும் சிறப்பு வாய்ந்த பயிற்சியை மனவளக்கலையிலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிகச்சிறப்பாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அகத்தவத்தால் மனித மனதிற்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை என 4 வளங்களும் உண்டாகின்றன. இப்பயிற்சியில் படிப்படியாக தேர்ந்து கொண்டு மறைப்பொருட்களான மனம், காந்தம், விண், இறைநிலை இவற்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இறைநிலை என்ற எல்லாம் வல்ல தெய்வ நிலையை சுத்தவெளி, வெட்டவெளி, இறைவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி, மெய்ப்பொருள், பரம்பொருள், சிவன், சக்தி, கடவுள் என்று இந்து மதமும், அல்லாஹ் என்று இஸ்லாமும், பரமபிதா என்று கிறிஸ்துவமும் வழங்கி வருகின்றன. எது எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்கதோ, எது தன்னுடைய பேரறிவால் எல்லாவற்றையும் உருவாக்கியும் காத்தும் அழித்தும் வருகிறதோ, அதுதானே மெய்ப்பொருளாக உண்மை பொருளாக இருக்க முடியும். அத்தகைய பொருளைத்தானே அனைவரும் வழிபாடும் செய்ய வேண்டும். உலகிலுள்ள மக்களெல்லாம் முற்காலத்தில் சிறு சிறு பிரிவுகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் பேசிய மொழிகளும் வேறுபட்டிருந்தன. மெய்ப்பொருளான கடவுள் என்ற ஒரே கருத்துக்கு அவரவர்கள் பயன்படுத்திய மொழிகளில் சொற்கள் வேறுபட்டன. அந்த சொற்களின் வேறுபாட்டை கொண்டு கடவுள்கள் தனி எனவும் எண்ணிலடங்காத கடவுள்கள் உள்ளதாகவும் கருதும் வழக்கம் வந்துவிட்டது. இறைநிலை என்பது ஒன்றே. பல மதத்தினரும் பல பெயர்களை கொண்டு குறிப்பிடுகின்றனர் என்ற உண்மையை உணர்வதன் மூலம் வயது வந்த சிந்திக்கும் ஆற்றலுள்ள மக்கள் அனைவரும் ஆன்மீக விளக்கம் பெற்று பிறவி பயனை முழுமையாக அனுபவிக்க முடியும். இந்த விளக்கமின்றி உலகில் மதங்களின் இடையே ஏற்பட்ட பகை, பிணக்கு, போர்கள் எண்ணிறைந்தன. அவற்றால் ஏற்பட்ட சீரழிவுகளை சரித்திரங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆதி மனிதன் காலந்தொட்டு எந்த பேராற்றலை கடவுள் என ஏற்றுக்கொள்வது என்ற சிந்தனையும் அதற்கேற்ற முடிவையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும், விஞ்ஞான வளர்ச்சி மேலோங்கி உள்ள இக்காலத்தில் கடவுளை அறிவதோ அறநெறி நின்று வாழ்வதோ கடினமானதல்லவே, எளிமையானது, இயல்பானது, மனித அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்டவைதானே.
இறையுணர்வு பெறுவது என்பது ஒரு கடினமான செயல் அன்று. 6வது அறிவை பெற்ற மனிதனுக்கு இறையுணர்வு என்னும் பிரம்ம ஞானம் மிக மிக எளிது. இறைநிலை உணர்ந்த பெருமகனார் திருவள்ளுவர் சொல்லுவது யாது என்று சிந்திப்போம். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியத் துடைத்து. இப்பூ உலகில் நாம் காணும் தோற்றப் பொருட்களை உணர்ந்து கொள்வதை விட வானுலகம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் எல்லாம் வல்ல தெய்வ நிலையானதை உணர்ந்து கொள்வது தெளிவான சிந்தனை உள்ளவர்களுக்கு எளிது என்பதே இக்குறளின் கருத்தாகும். நிரந்தரமான நிலையான அந்த மெய்ப்பொருளை ஆதிசங்கரர் பிரம்மம் என்றார். இயேசுநாதர் பரமபிதா தந்தை என்றார். நபிகள் அல்லாஹ் என்றார். மகாத்மா காந்தியடிகள் சத்தியம் என்றார். வள்ளலார் அதனை அருட்பெரும் ஜோதி என்றார். அவர்கள் வாழ்ந்த காலத்தை ஒட்டி வழங்கிய மொழி வளத்தை பொறுத்து அவர்கள் உரைத்த வார்த்தைகள் வேறுபட்டாலும் அனைவரும் ஒரே குரலில் ஏக மனதாக கூறியது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது எதுவோ அதுவே மூலம் என்ற உண்மையையே. இயற்கை என்பதும் இறைநிலை என்பதும் ஒன்றுதான். எல்லையற்ற பிரபஞ்சத்தின் தொடக்கம் இறைநிலை என்று மதிப்பாக பேசப்படுகிறது. இறைந்தும் நிறைந்தும் எங்கும் எதிலும் ஊடுருவி ஒரு பாய்ம பொருளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற புலன்களுக்கு எட்டாத ஒரு பேராற்றலே இறைநிலை எனப்படுகிறது. இந்த எல்லை காண முடியாத தெய்வீக பேராற்றல் எதுவாக இருக்க முடியும் என்று அறிவை உயர்த்தி ஆராய்ந்தால் எல்லையற்ற பேராற்றலாக விளங்குவது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள இறைவெளியே என விளங்கும். இறைநிலையை தெய்வம் என்றும் சுத்த வெளி என்றும் வழங்கி வருகிறோம். இந்த நிலையை புலன்களை கொண்டு மாத்திரம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாது. மேலும் புலன்களால் தான் உணரும் அனைத்தின் மதிப்புகளையும் உணர வேண்டுமெனில் இயற்கை என்ற பேராற்றலை பற்றி சிறிதும் ஐயமின்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா இயக்கங்களும் இறைநிலை என்னும் பேராற்றலிலிருந்துதான் தோன்றியுள்ளன. பெருகிக்கொண்டே இருக்கும் இந்த பேராற்றலை விஞ்ஞானத்தில் கிராவிட்டி என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுகிறோம். தெய்வம் என்னும் இறைநிலை அரூபமானது, எங்கும் நீக்கமர நிறைந்தது, பூரணம், எல்லாம் வல்லது, அழிவற்றது, அன்பும் கருணையும் ஆனது, அனைத்தும் அடக்கமானது, அனைத்திலும் ஊடுருவும் பேராற்றலே இந்த இறைநிலை. இறைநிலையின் சிறப்பை இந்த கவி மூலம் காணலாம். இறைநிலையின் பேரறிவை தத்துவத்தை தெளிவாய் எவராலும் மொழி மூலம் விளக்க முடியாது. முறையாக எப்பொருளும் இயங்குவதற்கு ஏற்ற உருவமைப்பு, குணம், காலம், ஒழுங்கமைப்பு எல்லாம் நிறைவாக தவறியின்றி எவ்வியக்கம் அதிலும் நேர்மையோடு நிகழ்த்தும் ஒழுங்காற்றலே அறிவம். மறைப்பொருளாய் அமைந்த இந்த மா அறிவுதனை நாம் மதிப்போடு இறைநிலையின் பேரறிவு என்போம். நம் குருபிரான் அவர்கள் இக்கவியின் மூலம் இறைநிலையின் சிறப்பை மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறார். வாழ்க வளமுடன்.